நாகேஷின் நச்சு வசனங்கள் அன்று தொட்டு இன்றைய சினிமா வரை பிரதிபலிக்கிறது. பட்டினத்தில் பூதம், தில்லானா மோகனாம்பாள், அன்பேவா போன்ற திரைப்படங்களில் நாகேஷின் நடிப்பு மக்கள் மனதில் மெகா இட்டடித்தது. வழங்கப்பட்ட கேரக்டர் எதுவாக இருந்தாலும் அதில் தன்னுடைய முழு முயற்சியும் அளித்து அதனை மக்களின் மனதிற்குள் கடத்தும் மாயக்காரனாக பல படங்களில் இருந்துள்ளார் நடிகர் நாகேஷ். இதுவரை காமெடியால் மட்டுமே மக்களை இழுத்து வந்த நடிகர் நாகேஷ் எதிர்நீச்சல் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக அசத்தியிருப்பார். ஒரு ஒண்டி குடித்தன குடியிருப்பில் அங்கு வசிக்கும் குடும்பங்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்கள் தரும் உணவினை உண்டு வரும் ஒரு அனாதை பையனாக அந்த படத்தில் வாழ்ந்தே இருப்பார் நடிகர் நாகேஷ். வறுமை, படிப்பு, காதல், திருட்டுப்பட்டம் என அனைத்திலும் அவமானங்களை கண்ட நபரின் வாழ்க்கை எப்படி எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுகிறார் என அந்த திரைப்படத்தில் மாதுவாக வாழ்ந்து காட்டி வறுமையின் பிடியில் உள்ள மக்களுக்கு ஊக்கம் அளித்திருப்பார் நடிகர் நாகேஷ். ஒரு நடிகனுக்கு அழகே தனது நடிப்பை ஒவ்வொரு படைப்பிலும் மெருகேற்றி செல்வதுதான். அதனை தன்னுள் மட்டும் சுழல விடாமல் அடுத்த தலைமுறைக்கும் கடத்த வேண்டியதும் தான். அப்படி நடந்து கொண்டவர் நாகேஷ். இயக்குனர் சிகரம் பாலச்சந்தரின் ஆஸ்தான மாணவராக நாகேஷ் தனது அசாத்திய திறனால் அவரது மனதில் உச்சத்தில் இருந்துள்ளார். இதனால் இயக்குனர் கே பாலச்சந்தர் நாகேஷை எப்போதும் பாராட்டி வருவாராம். இயக்குனர் கே பாலச்சந்தரின் பட்டறையில் வளர்ந்து வந்து தற்போது உலகம் போற்றும் உலக நாயகனாக உள்ள கமலுக்கு இது எரிச்சலையே தந்ததாம். இதனால் நாகேஷை கொலை கூட செய்துவிடலாம் என்ற எண்ணம் கூட தோன்றியுள்ளது என கூறியுள்ளார் நடிகர் கமலஹாசன். அதன் பின்னர் அவரின் அபாரமான நடிப்பு திறமையால் ஈர்க்கப்பட்ட கமல் தன்னுடைய பல திரைப்படங்களில் நாகேஷை முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க வைத்துள்ளார். இதில் குறிப்பிட்டு கூற வேண்டுமென்றால் மைக்கேல் மதன காமராசன், நம்மவர், மகளிர் மற்றும் அபூர்வ சகோதரர்கள், பஞ்சதந்திரம், அவ்வை சண்முகி, தசாவதாரம் என அவர் உயிர் உள்ளவரை அவரின் நடிப்பு திறமையை பயன்படுத்தியிருப்பார் கமலஹாசன். மேலும் நாகேஷின் நடிப்பில் காமெடியையும் சோகத்தையும் பார்த்து வந்த சினிமா ரசிகர்களை வில்லத்தனத்தையும் காட்ட வைத்தவர் கமலஹாசன் தான். தன்னுடைய அபூர்வ சகோதரர்கள் என்ற திரைப்படத்தில் மிக கொடூரமான வில்லனாகவும், மைக்கேல் மதன காமராசன் என்ற திரைப்படத்தில் மகளின் திருமணத்திற்காக பணத்தை திருட நினைக்கும் தகப்பனாகவும் பயங்கரமாக ஸ்கோர் செய்திருப்பார் நடிகர் நாகேஷ். மேலும் நம்மவர் என்ற திரைப்படத்தில் மகளின் பிரிவை தாங்க முடியாத தந்தையாக அவர் காட்டிய நடிப்பு அசாத்தியமானது. அது மட்டும் அல்லாமல் இதுவரை உயிருள்ள ஒரு நபராக நடித்து மக்களை ஈர்த்து வந்தது போக மகளிர் மட்டும் என்ற திரைப்படத்தில் உயிரற்ற பிணமாக நடித்து பார்ப்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருப்பார். ஒரே காட்சியில் நடித்திருந்தாலும் அந்த காட்சிக்கான மவுசு என்பது காலம் தாண்டி நிலைத்து நிற்கிறது. அவரது கலைப்பயணம் அத்தோடு நின்றுவிடாமல் மின்னலே என்ற திரைப்படத்தில் மாதவனுக்கு தாத்தா சுப்பிரமணியாக வந்து இளைஞர்களின் ஸ்கோர் செய்திருப்பார். மேலும் நடிகர்கள் அஜித், விஜய் என இவர் கைகோர்த்த நடிகர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. நடிகர் நாகேஷின் நடிப்பை வெறும் காமெடி என மட்டும் வரையறுத்து நம்மால் பெட்டிக்குள் போட்டு அடைத்து வைக்க முடியாது. நடிப்பில் நவரசத்தையும் காட்டி சினிமா வரலாற்றில் கால்மேல் கால் போட்டு அமர்ந்துள்ள இவர் நடனத்திலும் கெட்டிக்காரர். முறையாக யாரிடமும் நடன பயிற்சியை மேற்கொள்ளாவிட்டாலும் தமிழ் சினிமாவில் இவரை போல் நடனமாட இன்று வரை யாரும் இல்லை என்பதே உண்மை.